அறந்தமிழர்களுக்கு வணக்கம். அம்பாசமுத்திரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிடப் போகிறாரா? வைகோ அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையே நடக்கும் மோதல் மற்றும் தாவேகாவை நோக்கி அணிவகுக்கும் விஜயபாஸ்கர் அவர்களை பற்றியும் இன்றைக்கு அண்ணன் சுரேசன் அவர்களிடம் கலந்து பேச இருக்கிறோம். வாருங்கள். எங்களை நேசிக்கக்கூடிய அன்பு உறவுகள் எல்லோருக்கும் மறுபடியும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொளிகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழர்களுக்காக, தமிழ் நெஞ்சங்களுக்காக ஒளிபரப்பாகும் இந்த சேனலை உங்களின் சேனலாக ஏற்று மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் சசி. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டே இருக்காங்கண்ணே. அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற டாபிக் பெருசாக போயிட்டே இருக்குது. நாம் தான் இப்போ கடைசியாக பேசுகிறோமா என்னன்னு தெரில. அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட போகிறார் அப்படின்னு, இன்னொரு பக்கம் பொது வேட்பாளராக போட்டியிட போகிறார் அண்ணன் சீமான் அவர்கள் இப்படின்னு ஒரு இது நேரேஷன் கிளம்பிக்கிட்டே இருக்குது. அதாவது எல்லாரும் தெரிஞ்சதெல்லாம் அடித்து விட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லா பத்திரிகைகளும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. தெளிவான தகவல்கள் இல்லாமல் நம்ம எதையுமே பேச முடியாது. என்ன சூழ்நிலை சுற்றி என்ன நடக்குது, திமுக சொல்கிறாங்கல்ல, பொது வேட்பாளராக சீமான் அவர்களை களமிறக்க போகிறாங்க அப்படின்றது. அதாவது அண்ணன் சீமான் கேட்குறாரோ இல்லையோ, பத்திரிகைகளாக எழுதுறது இருக்குல்ல, ஊடகங்கள் அவங்களாட்டு காது மூக்கெல்லாம் வச்சு பேசி எழுது. அது பொதுமக்களுடைய விருப்பத்தை இவங்க பிரதிபலிக்கிறாங்களா, இல்லை இவங்களாட்டு ஏதாவது ஒன்று செட் பண்ணுறாங்களா அப்படின்றத நோக்கி ஒன்று போய்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு இடையில் நம்ம என்ன பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறோம். அதிமுக எப்போ இந்த தோல்விக்கு அப்புறம் அது தொடர்ந்து படிப்படியாக ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குதோ, அந்த வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துறதற்காக தனக்கு ஒரு நட்பு சக்தியாக அண்ணன் சீமான் அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மிக கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நம்ம மட்டும் சொல்லலை, அதிமுக காரங்களே பல இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, வெளிப்படையாக தான் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கிடையில் அந்த வேலைகளில் நடந்துகிட்டு இருக்கு. அதில் அண்ணன் பெரிய அளவில் பிடி கொடுக்கலை. இந்த சூழ்நிலையில் இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்றத சூழ்நிலையில் அம்பாசமுத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்பாசமுத்திரத்தை பொறுத்த அளவில் 2016 26 வரைக்கும் இந்த இடையில் நடந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் வரிசையாக பார்த்தோன்னா மற்ற இடங்கள்லாம் ஏறுமுகம் இருக்கும், கொஞ்சம் இறங்குமுகம் இருக்கும், திரும்ப ஏறும். இப்போ கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். 21 சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக இருந்தது, 24 பாராளுமன்ற தேர்தலில், 26 திரும்ப கொஞ்சம் ஏறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா 21 குறைவாக இருக்கும், 24 பாராளுமன்ற தேர்தலில் அபரிமிதமாட்டு வாக்குகள் கூடியிருக்கும், 26 கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் அம்பாசமுத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏறுமுகம் மட்டும்தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 16 19 21 24 26 அப்படின்னு ஏறுமுகமாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே கட்சி ஒரு சீரான வளர்ச்சியில் தான் இருக்குது. அது அந்த பெல்ட்டு நீங்கள் பக்கத்தில் அம்பாசமுத்திரம், இந்த பக்கத்தில் ஆலங்குளம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தான். அந்த முறை மிக அதிகமான வாக்குகளை தமிழகத்தில் பெற்ற தொகுதிகளில் அண்ணன் சீமான் போட்டியிட்ட தொகுதிக்கு அப்புறம் அடுத்த தொகுதி ஆலங்குளம் தொகுதி தான். 28,000 வாக்குகள் கிட்ட அங்கே பெற்றிருக்குது. கிட்டத்தட்ட டெபாசிட் வாங்குறதுக்கு நெருக்கமாட்டு இருக்குது. கொஞ்சம் முயற்சி தான் வாங்கியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பெல்ட் எல்லாமே அப்படி தான். தென்காசி மாவட்டத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையுமே வாக்குகள் நல்லா இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை பொறுத்தளவில் எல்லாருமே அண்ணன் சீமான் இந்த தேர்தலில் போட்டியிடணும். ஏன்னா பொதுமக்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னென்னா, ஒரு விஜய் வெற்றி பெற்றதுக்கப்புறம் திமுக அதிமுக அப்படின்றது வேற. விஜய் கட்சி வெற்றி பெற்று விட்டது, தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சு விட்டதுன்னு சொல்லும் பொழுது, அங்கே நாம் தமிழர் எந்த இடத்துலையும் வெற்றியை பதிவு செய்யலை அப்படின்ற சூழ்நிலை தேர்தல் முடிவுகள் வந்த உடனே பரவலாகவே எல்லா கட்சிக்காரங்ககிட்டையும், இன்னும் சொல்லப்போனால் வெற்றி கழகத்தை தோற்ற திமுக அதிமுக கட்சிக்காரர்களே கவுண்டிங் பூத்துலேருந்து வெளியே வரும்போது, நீங்கள் நாம் தமிழர் கட்சி கவுண்டிங் ஏஜென்ட் உள்ளுக்கு போயிருப்பாங்கல்ல, நீங்கள் எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, வா நீங்கள் ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்லப்பா, இந்த ஆள் ஜெயிச்சிட்டாரப்பா அப்படின்னு சொல்கிற இது நம்ம பொய்யா சொல்லலை. இல்லை, எல்லா கட்சிக்காரங்களுக்கு மத்தியிலையும் அந்த பேச்சு இருந்தது. இப்போ குறைந்தபட்சம் இவராது சட்டமன்றத்துக்கு போயிருக்கலாம்பா அப்படின்ற ஒரு இது இருந்தது இல்லை. அந்த பேச்சு பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுவும் பொதுமக்கள்கிட்ட. அம்பாசமுத்திரத்தை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய ஆவரேஜ் மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றதால அங்கே பேச்சு அதிகமாக இருந்தது. அண்ணன் போட்டியிடணுன்றது கட்சிக்காரங்க மத்தியிலையும் அண்ணன் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்றது. ஆனால் இதில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அதிமுக திமுகவை நெருங்கி கொண்டிருக்கிறதுன்றது நமக்கு தெரியும். திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, சட்டமன்றத்துக்குள்ளே விஜய் அவர்கள் பர்சனலாக திமுகவை அட்டாக் பண்ணுறாருல, அப்பாவை எங்கே அப்படி காணும், அப்பாவை காணும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறதாகட்டும், இப்படி திமுகவை மட்டுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவர் தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுகவை நட்பு சக்தி மாதிரி காட்டிக்கிட்டே தான் இருந்தார். அதிமுக பற்றி எதுவுமே பேசலை, திமுக கடுமையாக பேசுகிறார். இதில் 2 விஷயம் இருக்குது. திமுகவும் நம்மளும் தான் எதிராக இங்கே அரசியல் பண்ணணும் அப்படின்றத அவரும் உறுதிப்படுத்துகிறார். அதிமுகவை பொறுத்தளவில்
அவர் நட்பு சக்தியாக காட்டுற மாதிரி தெரிஞ்சா கூட அதை கம்ப்ளீட்டாக அழிச்சு தன்னோட சேர்த்துக்கிற வேலையும் பின்னாடி செஞ்சுட்டு இருக்காரு, அதையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கனால அண்ணா திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பர்சனலாக நம்மளை காலி பண்ணுறாரு. இப்போ வந்து ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்துல உதயநிதியை கொண்டு வரணுன்றதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து உதயநிதியை டார்கெட் பண்ணி பேசுறது, இவர் பேசுகிறத தாக்கு பிடிக்க முடியாமல் உதயநிதி வெளியே வர்றது, வெளியே அப்படி ஒரு சூழல் உருவாகி போச்சு இல்லை. அப்போ இது வந்து உள்ளுக்கு வந்து லைவ் கேமரா வர ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது திமுக என்ன நினைக்கிறாங்க, இது விஜய்க்கு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும். உள்ளுக்கு விஜய்க்கு வந்து ஒரு கடிவாளம் போடுவதற்கு இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுவதற்கு யாராவது ஒருத்தர் உள்ளுக்கு இருக்கணும். நம்மளை நோக்கி அவர் திரும்பக்கூடாது. அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக அங்கே அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சீமான் அவர்களை எதுக்கு நம்ம வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு கருத்துருவாக்கம் பத்திரிகைகளாக ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கிட்டு இருக்கிறது பின்னணியில் நீங்கள் வந்து திமுக கூட இருக்குதோன்னு நான் சந்தேகப்படுறேன் என்னுடைய பார்வையில். தாண்டி திமுக ஆமாம், அப்படி என்ன அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போது சீமான் நம்மகிட்ட வந்துடுவாரோன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதனுடைய இதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து ஆமாம் சீமான் அவர்கள் கௌதமுடைய திருமணத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கும் போது அண்ணன் வந்து முன்னாடி போயிட்டாரு. பின்னாடி தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வராரு. வந்து நேராக வந்து இவர் அருகில் தான் வந்து உட்கார்றாரு. அப்போ அவர் நெருங்கிறதுக்கான முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இதை வந்து என்னன்னா அண்ணன் சீமான் வந்து கொஞ்சம் பிடி கொடுக்காமல் அதில் இருக்கிறார். இதில் வந்து என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியை வந்து அதனுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1996 2006 இந்த 2 தேர்தலில் தான் அம்பாசமுத்திரத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்குது. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஎம் 2 வாட்டி, அது வந்து கூட்டணியில் தான். நீங்கள் 77 80, மற்றபடி 84 91 2001 2011 2016 21 26 எல்லா தேர்தலையும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ நீங்கள் பொதுவில் பார்த்தீங்கன்னா அது அதிமுகவினுடைய ஒரு பெல்ட்டாக தான் அங்கே இருக்குது. நீங்கள் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஐக்கு சுப்பையாவுக்குன்னு சொந்த செல்வாக்கு இருக்குது, அதனால் அவர் தாவேக்காவுக்கு போயிட்டாரு, நிற்கும் பொழுது எளிதில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு தாவேக்கா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா அது அதிமுகவுடைய தொகுதி. இப்போது நாம் தமிழர்லேருந்து அண்ணன் சீமான் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடுகிறார் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது அதிமுகவுடைய நிலை என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஏறிட்டு இருக்கிற வாக்குப்பதிவு அதிகமாகிட்டே தொகுதியாக இருக்குது. இவர் அதனுடைய தலைவரே போட்டியிடுகிறார் அப்படின்ற பொழுது அது வந்து வேறு மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும். உள்ளுக்கு எல்லா இடங்களுக்கும் அவர் போய் சந்திக்கும் போது அதிமுகவுக்கு என்ன சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக போட்டியிட்டு வென்ற தொகுதிகளிலிருந்து அங்கே போயிருக்கிறாங்க. அது இல்லாமல் திருச்சி கிழக்கு இன்னும் ஒரு அது தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை போகும்னு தெரியல. இன்னைக்கு விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு போயிட்டார். அதை பின்னாடி பேசுவோம், அதனுடைய விஷயத்தை பின்னாடி பேசுவோம், போயிட்டாரு. அப்போது இப்போ இதில் அதிமுக அந்த சட்டமன்ற தொகுதிகளில் நேரடியாக களம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திமுக வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு உக்கிரமாக அந்த இடத்துல வேலை செய்யும். அது அதிமுகவுடைய தொகுதிகளாக எல்லாமே இருக்கிற சூழ்நிலையில் அது எப்படியாவது 1-2 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும். விஜயை பொறுத்த அளவில் 6 தொகுதியும் வெற்றி பெறணும், +1 7 இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கிற வேக்கன்ட் பொசிஷனை பொறுத்தவரை. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து 117 அப்படின்ற 118 மேஜிக் நம்பர் அவங்க எட்ட முடியும். அப்படின்றதுனால அதை நோக்கி வேகமாக வேலை செய்வாங்க. இதில் இறங்கி இன்கேஸ் வாக்கு வங்கி மிகவும் சரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இன்னொரு நேரட்டிவ் மக்கள் மத்தியில் செட் ஆயிடுச்சு. அதிமுக முற்றிலும் கரைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செங்கலாக உருவிட்டு இருக்காரு. ஆமாம், அதிமுக பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற தொண்டர்களுக்குமே விஜய் மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. கட்சியை காலி பண்ணிட்டு. ஸோ இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு சீமான் அவர்கள் நிற்கின்ற பொழுது விஜய்க்கு சரியான போட்டி இவராக தான் இருப்பாருன்னு அதிமுக கட்சிக்காரங்க கொஞ்சம் சீமான் அண்ணன் அவர்களுக்கு வாக்களிக்கிற சூழல் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மற்ற தொகுதிகளெல்லாம் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குங்க, கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி திமுகவிற்கோ இல்லை அங்கே வேற யாராவது வலிமையான வேட்பாளர்கள், நாம் தமிழர் வேட்பாளர் கூட நிற்கலாம், யாரோ ஒருத்தர் நிற்கலாம், அப்படி போட்டிட்டுட்டாங்கன்னா 6 தொகுதிகளையும் மோசமான தோல்வியை தழுவிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து மிகப்பெரிய பின்னடைவாயிடும். அதிமுகன்றது இல்லைன்ற சூழ்நிலை உருவாயிடும். அதனால் அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் நம்மளோட நட்பு சக்தியாக வருவார், அவரை பயன்படுத்தி கட்சியினுடைய இழப்பை நிறுத்திக்கலாம், ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிற்கலான்றலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கனால முழுமையாக தேர்தலை அவர்கள் புறக்கணித்து விடுவார்களோ அப்படின்ற பொசிஷனில் அதிமுக இருக்குது. ஏன்னா நின்று ரொம்ப அசிங்கப்படக்கூடாது, அதனால் முழுமையாக புறக்கணித்துருவார்களோன்ற இது போயிட்டு இருக்குது இப்போ உள்ள சூழ்நிலைகளில். இதில் திமுக வந்து என்ன நினைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ அதிமுக நிற்காத பொசிஷனில் அம்பாசமுத்திரத்தை பொறுத்தளவில் சீமான் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிமுக வாக்குகள் இயல்பாக அவர் சீமான் அவர்களுக்கு விழுந்துரும். அம்பாசமுத்திரத்தை பொறுத்தளவு விழுந்துரும். அப்படி விழுந்துருச்சு சீமான் அப்படின்ற கிரேஸ் விஜய்க்கு எதிராக இவர் தான் அப்படின்னு மக்களும் அவருக்கு வாக்களிச்சிட்டாங்கன்ற போது, ஏற்கனவே அந்த தொகுதி வந்து அம்பாசமுத்திரம் திமுகவுக்கு வீக்கான தொகுதி. அப்போது வந்து நம்ம ஒரு வேட்பாளரை போட்டு
அங்கே தோல்வி அடைந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது பெரிய இழப்பாகிடும். இப்போ 6 தொகுதி எத்தனை தொகுதி திமுக வெற்றி பெற முடியுதுன்னு தெரியாது. 1-2 வெற்றி பெற்றால் பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இடைத்தேர்தலாக இருக்கிறனால 1-2 வெற்றி பெற்றாலே போதும். வெற்றி பெற்றால் நம்ம தான் கட்சின்னு சொல்லி எதிர்கட்சி அப்படின்றத தக்க வச்சுக்கிட்டு விஜய்க்கு வந்து ஒரு சின்ன நெருக்கடியை கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதனால அங்கே அந்த தொகுதி இழந்துடக்கூடாது. அதை விட சீமான் அவர்கள் அங்கே நின்று வெற்றி பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க, விஜய்க்கு சட்டமன்றத்துக்குள்ள ஹடில் போட்ட மாதிரி இருக்கும், ஒரு பெரிய கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும். இவங்க வேற இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த ஒரு தொகுதியை விட்டுட்டு வேற இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏதாவது 1-2 தொகுதி வெற்றி பெற்றால் கூட பரவாயில்ல அப்படின்ற சூழ்நிலை இருக்கும். அப்படின்றதுனால நம்மளும் நிறுத்தாம விட்டுறோம். சீமானை ஆதரிக்கிறோம் இல்லை, அதெல்லாம் வேற விஷயம். அங்க போட்டி இல்லைங்க. மற்ற இடத்துல ஏற்கனவே அம்பாசமுத்திரத்தில் போட்டிட்டது யாரு? திமுக நேரடியாக இல்லை, காங்கிரஸ் தான். அதனால நாங்க நிக்கலங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஒதுங்கி, அதாவது சீமானவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்றத சீமானவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கிட்டு இருக்காரு. வேணாம் எதுக்கு அப்படின்னு. நாம் தமிழரில் உள்ள கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க மனநிலை எப்பவுமே திமுக காங்கிரஸுக்கு எதிரான மனநிலையிலே அவர் வளர்க்கப்பட்டவர்கள், ஈழ பிரச்சனையில் ஆரம்பிச்சு. அப்போ இவங்க வந்து திமுகவுடைய ஆதரவு அப்படின்றத ஏற்றுக்கொள்வதற்கு யோசிப்பாங்க. ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்தளவில் அதிமுகன்றது கட்சி தலைமை ஒரு தமிழர் கைக்கு வந்துருச்சு. அதிமுக வந்து இந்த திராவிட சித்தாந்தத்தை பெருசாக எடுத்து பேசலை அப்படின்ற ஒரு மனநிலை இவங்ககிட்ட இருக்குது. அதனால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதிமுக கட்சி தொண்டர்களோட சேர்ந்து வேலை செய்து கூட இவங்க தயாராகிடுவாங்க. அப்போ திமுக அங்கே வந்து சிக்கலாயிடும். அப்படின்றதுனால திமுக அந்த இடத்த விட்டுட்டு எதுக்கு டைம் அங்கே வேஸ்ட் பண்ணுவானே, நமக்கு தேவை விஜயை வீழ்த்தணும் அந்த இடத்துல, அவ்வளோதான், மற்ற இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற பொழுது எளிதாக அண்ணன் சீமானவர்கள் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் புரிஞ்சுக்கிட்டு தாவேகா என்ன பண்ணுது, நாம் தமிழர் ஆதரவாளர்கள், அதாவது கட்சிக்காரங்கன்றது ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்னு ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, கட்சின்றதை தாண்டி தமிழ் தேசியம், தமிழ் தேசிய தலைவர் இவரு தான்ப்பா, கட்சின்றது வேறப்பா, நான் தமிழ் தேசியம்னு சொன்னா தமிழ் தேசியம் பக்கம் நிற்பம்பா அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்துக்கிட்ட திமுகவோட சீமானவர்கள் டைப் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நேரேட்டிவை செட் பண்ணா, என்னப்பா அதுக்காக ஒருத்தர் ஜெயிக்கணும்ன்றக்காக கொள்கை சமரசமா அப்படின்னு இவங்க வந்து வெறுப்பாவாங்க அப்படின்னு சொல்லி இது தனக்கு இப்போ தினத்தந்திலாம் கிட்டத்தட்ட இப்போ வந்து தாவேகாவுடைய கட்சி பத்திரிகை மாதிரியும் கட்சி ஊடகம் மாதிரியும் மாறி போச்சு. சட்டமன்றத்தில் பாராட்டெல்லாம் அதுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க எல்லாம் இப்படி ஒரு நேரேட்டிவை தாவேகா வந்து அவங்க மூலமாக செட் பண்ணுகிறது. அதனால் இதில் விழுந்துடக்கூடாதுன்றதுல அண்ணன் சீமானவர்கள் மிக கவனமாக இருக்கிறார். அதிமுக ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கும். அதை வந்து ரைட் பட்டும் படாமல் அவர் பெற்றுக்கொள்வார், இணைந்து வேலை செய்வார். திமுக ஆதரவு வந்து ஒதுங்கினா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கியை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்ஐக்கு சுப்பையா வெற்றி பெற்ற வாக்குகள் வந்து 65,000 சில்லற வாக்குகள், விபி துரை வந்து 55,000, ராஜகோபால் தாவேகா 53,000 வாக்குகள், சிவசங்கரன் வந்து கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நீங்கள் எந்த வேட்பாளர் 3 கட்சியில் எந்த கட்சியோட வாக்குகளோட நாம் தன்னுடைய வாக்குகளை சேர்த்தாலும் அது வெற்றி பெற மாதிரி இருக்குது. இப்போ அதிமுகன்றது போட்டியிடலாம்னு வச்சுக்கோங்க, அந்த வாக்குகள் முழுமையாக வந்துடும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஐக்கு சுப்பையாவுக்கு தனி செல்வாக்குன்னு ஒரு 10,000 ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓட்டை விட இவர் இந்த சிவசங்கரன் நிற்கும் போதே 15,000 ஓட்டுன்ற போது அண்ணன் சீமானவர்கள் நிற்கும் போது அந்த ஓட்டு இன்னும் பல மடங்கு ஏறும்ல. அப்போ அதையும் அதிமுக வாக்குகளையும் சேர்த்தாலே மிக எளிதில் அங்கே வந்து அம்பாசமுத்திரத்தில் சீமான் வெற்றி பெற்று விடுகிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ சீமான் வெற்றி பெற்றாலே போதும், அந்த வெற்றியை நாளைக்கு நம்முடைய வெற்றியாக கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ற பொசிஷனில் திமுக இருக்குது. இதுதான் இப்போ உள்ள அங்கே உள்ள சினாரியோ. அதனால் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட போட்டியிடுவார், கண்டிப்பாக வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போக போறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் அம்பாசமுத்திரம் இன்னைக்கு உள்ள நிலவரம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது வைகோ அவர்கள் புதிதாக ஒரு இதை போட்டார், நான் வந்து தாவேகாவுடன் இணைய போகிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சூசகமாக பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா வைகோவுக்கும் விஜய்க்கும் ஒரு மோதல் உருவாகியிருக்கு, அவரோட போக்கு சரியில்லைங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த 2 எம்எல்ஏ குறி வச்சதும் இல்லை ஆமாம், இதில் என்னென்னா உள்ளுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவர் என்னைக்கு வந்து முதல்வராக பதவியேற்றாரோ அன்றைக்கே வந்து என்ன பண்ணார், எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்தார். அண்ணன் சீமான் அவர்களையும் அவர் வீட்டில் வந்து சந்தித்தார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினையும் சந்தித்தார், எல்லாரையும் சந்தித்தார், எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்தார். அப்போ அண்ணா நகரில் வந்து வைகோ அவர்களை சந்திக்க போனார். வைகோ வந்து இயல்பாகவே ஒரு உணர்ச்சி வசப்படுகிற மனிதர். அதாவது அறிவுபூர்வமாக பேசுகிறத விட அறிவுபூர்வமாக முடிவெடுக்கிறத பேசுகிறதுன்னு சொல்லக்கூடாது, அவர் ஒரு பெரிய தலைவர் தான். அறிவுபூர்வமாக பேசுகிறதுன்னு சொல்ல, அறிவுபூர்வமாக முடிவெடுக்கிறத விட உணர்ச்சி பூர்வமாக எந்த முடிவும் எடுத்துருவார். அது வந்து நம்ம வந்து தெரியுது. ஏன்னா நான்லாம் கூட 94, 93 வைகோ திமுக வெளியே வந்த புதுசில் அப்போல்லாம் நம்ம வந்து திமுகவை ஒரு தமிழ் தேசிய இயக்கம், திமுக தான் தமிழர் கட்சின்னு சொல்லி அதில் இருந்தோம். வைகோ வந்து ஈழப்பிரச்சனை அதெல்லாம் பேசுகிறதுனால அவர் பிரிந்து வரும்போது நம்மளும் அவர் கூடலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவர் எவ்வளோ தூரம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் அப்படின்னு தெரியும். அதாவது
அறிவுபூர்வமாக முடிவெடுக்காமல் உணர்ச்சிபூர்வமாக முடிவெடுத்ததுனால தான் அவரை நம்பி திமுகவிலிருந்து கிட்டத்தட்ட 12-13 மாவட்ட செயலர்கள் கூட வந்தாங்கல்ல, அவங்களை எல்லாரையும் அவர் இழந்ததே அப்படிதான். யாருக்கும் பெரிய அளவுக்கு மரியாதை கொடுக்கல. அதெல்லாம் எனக்கு இருக்குது. இப்போ நானே திருவொற்றியூர் பகுதியில் இருக்கும்போது வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட அங்கே உள்ள 48 வார்டு, அப்போ திருவொற்றியூர் நகராட்சி 48 வார்டுகளையும் கொடியேற்று நிகழ்ச்சிக்கு வரும்போது மிகப்பிரமா 50 வண்டி 60 கார் ஒரு வண்டியை பின்தொடர்ந்து வரும். அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கே நான் வந்து பொறுப்புக்குழு உறுப்பினர், நகரத்தினுடைய பொறுப்புக்குழு உறுப்பினர், அங்கே மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினராக இருந்த ஒருவருக்கும் எனக்கும் தகராறு ஏற்பட்டு அது தொடர்பாக முதல் பொதுக்குழுவிலேயே சச்சரவுலாம் ஏற்பட்டது மதுராந்தகத்தார் அவருக்கும். நம்ம மதுராந்தகத்தார்கிட்ட நெருக்கமாக இருந்தோம் அந்த காலகட்டங்களில். அப்போ மதுராந்தகத்தாரை விட்டு கொடுத்து அந்த கட்சிக்காரனுக்கு சப்போர்ட்டெல்லாம் ஓப்பனாக பேசினவர். அதை எப்படி டேக்கிள் பண்ண தெரியாதுன்னு சொல்லி, அது அவனை கட்சிக்காரனையும் பாதுகாக்கிறாருன்னு ஒரு நல்ல பேர் இருந்தால் கூட பெரியவங்க மூத்தவங்களை டக்குன்னு விட்டு கொடுத்துருவாரு. இவர் ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறவர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வைகோ இந்த விவகாரத்தில் விஜய் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப உற்சாகமாயி விஜய் சொன்னாரோ சொல்லலையோ திமுகவுக்கு எதிராக மிக கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டார். இதை பேச ஆரம்பித்த உடனே ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணுறாரு, விஜய்கிட்ட வராரு. வைகோ வந்து கிட்டத்தட்ட அவர் வைகோவும் அவருடைய மகனும் பேசுகிற பேச்சு வந்து கண்டிப்பாக அவங்க நம்மளை நோக்கி நகர்ந்து வருவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து எம்எல்ஏக்கள் ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்போ நம்ம மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேரையும் கையில் எடுத்துருவோம். மதிமுக எம்எல்ஏக்கள் இப்போ வைகோ இந்த பக்கம் வரப்போறாரு அப்படின்றதுல நம்பிக்கை இழந்து இருக்கிறாங்க. அவர் எப்போ திடீர்னு முடிவு எடுத்துருவாரு. ஆனால் அவங்க 2 பேரும் திமுக சின்னத்தில் போட்டிட்டாங்க. அதனால நம்ம திமுகலேருந்து ஆள் எடுத்து திமுக சின்னத்தில் போட்டிட்டு வென்றவர்களை நம்ம பக்கம் எடுத்த மாதிரியும் இருக்கும், திமுகவுக்கு ஒரு ஷாக் கொடுத்த மாதிரியும் இருக்கும். நம்ம போய் கையில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. விஜய் அவர்கிட்ட என்ன சொல்லிடுறாரு ஆதவட்ட, இல்லை வைகோவே நம்மகிட்ட வர்ற மாதிரி பேசுறாருல, கொஞ்சம் பொறுத்திருப்போம், வைகோவை டச் பண்ணுங்க அப்படின்றாரு. வைகோ முதல்வர் வந்து சந்திக்கிறாரு, போறாரு. அதுக்கடையில் தான் நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி முடிவை அறிவிப்போன்றாரு. பொதுக்குழுக்கு ஒரு நாளைக்கு முன்னதாக தலைமை செயற்குழு கூட்டத்தை கூட்டுறாரு. 2 எம்எல்ஏக்களையும் வர சொல்லி கம்பல் பண்ணுறாரு. இதில் ஒரு எம்எல்ஏ சீர்காழி எம்எல்ஏக்கு என்ன சிக்கல்னா, சீர்காழியை பொறுத்தளவில் ஸ்டாலின் அவர்களுடைய துணைவியாருடைய சொந்த தொகுதி, அங்கே அவருடைய குடும்பமெல்லாம் வசிக்கிற தொகுதி. அதனால் அங்கே வந்து இந்த வேட்பாளரே அவங்ககிட்ட கொஞ்சம் நெருக்கமாயிட்டார். தேர்தல் சமயத்திலே அவங்க ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சாங்க. இந்த தொகுதி ப்ரெஸ்டிஜான தொகுதியாக மாறி போச்சுன்றதுனால, அதனால் அவர் நெருக்கமாயிட்டனால அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டா நாளைக்கு இவங்க திமுக உடனே டச் பண்ணிட்டாங்க, போனால் நாளைக்கு உங்களை ரிசைன் பண்ண சொல்லுவாங்க, ரிசைன் பண்ண சொல்லி நீங்கள் நிற்கிறது வேற, நாங்கள் நெருக்கடி கொடுப்போம். டெல்டா பெல்ட்டை பொறுத்தளவில் திமுக பரவலாக வெற்றி பெற்றிருக்கிறது, தாவேகாவை மீறி வெற்றி பெற்றிருக்கிறது, நாங்கள் இன்னும் கடுமையாக மோதுவோம், உங்களுக்கு சிக்கல் உருவாயிடும், நாளைக்கு உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு யோசித்துக்கோங்கன்னு சொல்லி போட்ட உடனே நம்ம தலைமை செயற்குழு கூட்டத்துக்கே அவர் வரல, அவர் ஒதுக்கிட்டார். நான் வந்து திமுக சின்னத்திலேருந்து போட்டிட்டேன், தேர்தலுக்கு முன்னதாகவே திமுக சின்னத்தில் போட்டிட்டதுனால திமுக உறுப்பினரான தான் போட்டிட முடியும்னு அப்போயே உறுப்பினர் ஃபார்மலாக ஆகிடுறதில்ல. அதனால் அவர் சொல்லிட்டாரு. இவர் இங்கே கடையநல்லூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அங்கே வந்து இஸ்லாமிய வாக்குகள் கிட்டத்தட்ட 40-45 வாக்குகள் இருக்குது. அதனால் திமுகவுக்கு பரவலாக வாக்கு இருக்கும். நம்ம இப்போ இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. இருந்தால் கூட அங்கே என்னென்னா வெற்றி பெற முடியுமா முடியாதான்ற சிக்கல் திமுக நெருக்கடி கொடுக்குன்ற ஒரு சூழல் இருந்தாலும் கூட அவர் தலைமை செயற்குழு கூட்டத்துக்கு வந்துட்டார். வைகோட நெருக்கமாக தான் இருந்தார். வைகோ வந்து சரி நாளைக்கு ரிசைன் பண்ணிடுங்க, நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் முதல்ல சரின்னு தான் சொல்லிட்டு போகிறாரு. போனதுக்கப்புறம் சில விஷயங்களெல்லாம் பேசிட்டு போகிறாரு. ஆனால் இதில் வைகோவுக்கு என்ன இதுன்னா, இப்போ எல்லா கட்சிகளுக்கும் மந்திரி பதவி கொடுத்துட்டு இருக்காரு, அதிகாரத்தில் வந்து அப்போ நம்ம ஏன்னா இது அவருடைய மாவட்டம். அவர் திமுகவில் இருக்கும் பொழுதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, மதிமுக ஆரம்பிச்ச போதும் சரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் கட்சி வலுவாக இருந்தது. ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தலைமை பொறுப்பாளராக தான் அவர் இருந்தாருங்க. அதனால் நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம் இந்த பகுதிகளில் வந்து அவர் வந்து நெருக்கமாக அவருடைய சொந்த ஊர் பக்கத்திலே இருக்குது. அப்படின்ற சூழ்நிலையில் நம்மளே கடைநல்லூரில் போட்டிட்டா என்ன, அப்போ நம்மளே போட்டிடும் பொழுது இஸ்லாமிய வாக்குகள் திமுகவுக்கு போகாது, இயல்பாக எல்லா வாக்குகளும் வைகோன்ற அந்த பேருக்கு நமக்கு வந்துடும். அப்போ வெற்றி பெற்றதுக்கப்புறம் நம்ம அமைச்சராக இருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதை பேசிக்கிறார். இந்த தகவல் வந்து அவருக்கு கசியோடப்பட்டு விட்டது. யாருக்கு? கடைநல்லூர் எம்எல்ஏ. அதனால கடைசியில் அவரும் கடைசி நேரத்தில் வரமாட்டேன்னு சொல்லி நின்றுட்டார். இப்போ என்ன சிக்கலாகி போச்சுன்னா, 2 பேரும் இழந்துட்டு இவங்க வந்ததுனால பொதுக்குழுவில் பேசும்போது நான் முதலமைச்சரை சந்தித்தேன், முதலமைச்சர் 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, நானே வந்து உங்களுக்காக பரப்புரை செய்து அவளை வெற்றி பெற வைக்கிறேன்னு பேசினாரு அப்படின்னு வெளிப்படையாக பேசி பத்திரிகைகளில் ஊடகத்தில் எல்லாம் வந்ததுனால இந்த குதிரை பேரம்னு சொல்லி திமுக சொல்லிட்டு இருக்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி தகவல்களை வைகோவை சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டு போச்சு. அது மிகப்பெரிய தாவேகாவுக்கு ஒரு பெரிய நெருடலான விஷயமா மாறி போச்சு. இதில் வருத்தம். இதை வந்து நைஸாக இவர் போய் சொல்கிறார், ஆதவ போய் சொல்கிறார். நானே முதல்ல சொன்னேன், அவங்க 2 பேருமே வரதுக்கு தயாராக இருந்தாங்க, அப்போவே சொல்லியிருந்தா. அப்போ ஏன்னா தாவேக்காட்ட நேரடியாக அவங்க வந்திருந்தாங்கன்னா
தாவேக்காவுடைய சீட்டு வந்து உறுதிப்படுத்தியிருக்கும், விஜய் உறுதிப்படுத்திருப்பார், உங்க 2 பேருக்கும் சீட்டுன்றதை உறுதிப்படுத்திருப்பார். அப்போ அவங்க ரிசைன்மெண்ட் வரதுக்கு தயாராக இருந்திருப்பாங்க. இப்போ சீட்டு கிடைக்குமான்ற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில தான் அவங்க இப்போ தான் ஜெய் முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, 35 ஆண்டுகளாக நான் மதிமுகவில் பயணம் செய்து ஒரு வாய்ப்பு, முதல் வாய்ப்பு. ஒரு 5 வருடம் எம்எல்ஏ இருந்தால் எம்எல்ஏ பதவி போனதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக பென்ஷன் இருக்குது. இதெல்லாம் கட்சிக்காக நம்ம வந்து இவ்வளோ காலம் பயணப்பட்டு வந்திருக்கிறோம், அதை நம்ம ஏன் மிஸ் பண்ணுவானே அப்படின்ற ஒரு நெருக்கடி சூழல் அவங்க மனசுக்குள்ளே ஏற்பட்டதுனால விட்டாங்க. இப்போ இதில் வந்து ஆதவ் போய் விஜய்கிட்ட பேசுனதுனால விஜய் வந்து மூட் அவுட் ஆகிட்டார். என்னடா நம்மளை பற்றி வெளியே ஓப்பனாக சொன்னது இல்லாமல் மிஸ் பண்ணிட்டாரே, அவ்வளோதான், இவருடைய கட்சிக்குள்ளே இவருடைய ஆளுமை இவ்வளவு தானா அப்படின்னு. அதுக்கப்புறம் வைகோ அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு சந்திக்கிறதுக்கு, கொடுக்கப்படவில்லை. போயிருச்சு. இப்போ அவர் டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கையில் இல்லைங்கிற ஒன்றும் கிடையாது. எம்எல்ஏக்களை வைத்து தான் மரியாதையை தவிர இன்னைக்கு வைகோக்குன்ற மரியாதை கிடையாது. ஏன்னா அவர் எப்பவுமே நிலையான புத்தி உள்ளவர் கிடையாது. நாம் தமிழர் பற்றி பேசும்போதே தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு வரானுங்க, இவங்க நம்ம இவங்களை வளர விட்டுறக்கூடாதுன்னு பேசினாலு. விஜய் முதல்ல வரும்போது விஜய்க்கு எதிராக கடுமையான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களை சப்போர்ட் பண்ணி பேசணுன்றதுக்காக எதிராளிகளை இஷ்டத்துக்கு பேசுறவர். அப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலை வயதாயிடுச்சு. பையன் என்ன சொல்றானோ அதை சொல்ற சூழல். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ கட்சிக்கு மேலே இவருக்கு கட்டுப்பாடு இல்லை. இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா குரூப்புமே திமுகவில் ஒரு பெரிய குரூப் போய் சேர்ந்துட்டாங்க. அழகு சுந்தரம் எல்லாமே போய் சேர்ந்துட்டாங்கல்ல, செவந்தியப்பன் எல்லாரும் இவரோட புடா வழக்கில் உள்ளுக்கு இருந்தவங்க. அப்போ அவங்களே போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ முக்கியமான எல்லாருமே புடாவில் உடன் இருந்தவர்களே வெளியே போயிட்டாங்க அப்படின்ற போது வேற யார் என்ன கணக்கு? சும்மா பேருக்கு பழைய ஆடிட்டர் ஒருத்தரையும் செந்திலதிபனையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய பொசிஷன். இதை வந்து விஜய் இப்போ புரிந்து கொண்டார். அதனால இவருக்கு பெரிய அளவுக்கு உடனே திரும்ப சந்திக்கணும்னு சொல்லும்போது அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இதை வைகோ திரும்ப விஜயை பற்றி முறுமுறுன்னு பேசிக்கிட்டு இருக்காருன்ற தகவல் வெளியே போயிட்டு இருக்கு. இதுதான் இதோட விஷயம். ஸோ இப்போ அதனால தான் நினைக்கிறேன் அடுத்த கட்டமாக திருப்பி அதிமுக சைடு விட்டுருக்காரு. அதே தான் நீங்கள் சொல்றது கரெக்ட். விஜயபாஸ்கர் ஏற்கனவே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தவரை இந்த விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையிலேருந்து எப்போ வேணாலும் வண்டி கிளம்பும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வண்டி கரூர்லேருந்து ஒன்று கிளம்பி அந்த 2 நின்று போனதுனால மதிமுக 2 நின்று போனதுனால ஒரு வழி இல்லை, இப்போ நம்மளை சரி பண்ணலாம், எக்ஸ்ட்ரா எடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்போ இந்த விஜய். ஏற்கனவே விஜயை பொறுத்தவரை கரூர் வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு பிரெஸ்டீஜான ஒரு மேட்டர். அதாவது நம்மலாம் இந்த சனி ஞாயிறானா நம்ம பிரியாணி எல்லாம் சாப்பிட போவோம். ஆமாம், பிலால் ரோட்ல என்ன பண்ணுவோம்னா வெளியில ஒருத்தர் நிப்பான், கையில சீட்டு வச்சுட்டு யாருக்கு சீட்டு வேணும், நீங்க எத்தனை பேருப்பா, 2 பேர், உட்காருங்க டேபிள் காலியாட்டுன்ட்டு. அதே நிலைமை தான் இன்னைக்கு சட்டசபை இதுக்கும் நடக்குது. நீங்க எத்தனைப்பா, 2 எம்எல்ஏ இருங்க அப்படிங்கிற மாதிரி. மதிமுகவில் 2 எம்எல்ஏ நின்னதுனால அதை சரி பண்றதுக்கு இப்போ அதிமுக 2 பேரை உள்ளுக்கு வர வச்சிரும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ உடனே 2 பேரை கூப்பிடுறாரு. இதான் அங்கே நடந்திருக்கு. இது சூழ்நிலை. இப்போ இது அப்படி தான் அரசியல் போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் சபரீசன் வந்து இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலைகள்லாம் அப்படி போய்கிட்டே இருக்குது. போக விறுவிறுன்னு அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. நாளைக்கு இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும். அந்த விறுவிறுப்பான செய்திகளை நாளைக்கு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.